श्रीमान वेंकटनाथार्य कवितार्के केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि रामानुज दयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोगतसतितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दयैकसिन्धोः रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये श्रीवत्सचिन्नमिश्रेभ्यो नमभुक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कंठे यान्ति मंगलसूत्रतां श्रीपराशरभट्टार्यः श्रीरंगेशपुरोहितः श्रीवत्साङ्कसुतः श्रीमान् श्रेयसे मे अस्तु भूयसे श्रीपराशरभट्टरुடைய ஸ்ரீரங்கராஜஸ்தவம் உத்தர சதகம் அனுபவித்து கொண்டு வருகிறோம். ஆச்சாரியன் அனுகிரகம். இன்றைய தினம் 32வது ஸ்லோகம். இதில் பலம் என்ற குணத்தின் ஸ்வரூபத்தையும் பயனையும் அருளி செய்கிறார். பலம் என்ற கல்யாண குணத்தை விளக்கி அருள்கிறார் இந்த 32வது ஸ்லோகத்தில். ஸ்வமஹிம சத்திதீரிஷா புருஷக்ரியோபி அகலித ஸ்ரமேவ பிபர்ஷியத் ஸ்ரம ஏவ பிபர்ஷியத் வபுரிஸ்வமசேஷமிதம் பலம் தவ பராஸ்ரிதகாரணவாரணம் ஸ்வமஹிமஸ்திதிரீஷ புருஷக்ரியோபி அகலிதஸ்ரமயேவ பிபர்ஷியத் வபுரிவஸ்வம் அசேஷம் இதம் பலம் தவ பராஸ்ரித காரணவாரணம். இதில் சர்வேஸ்வரனே, நம்பெருமாளே, எந்த விதமான ஆதாரத்தையும் நம்பி நிற்காமல் உன்னுடைய மகிமையால் மட்டுமே நிற்க வல்லவன் நீ. வேற எந்த விதமான ஆதாரமும் தேவையில்லை. சகல வஸ்துக்களும் ஒரு ஆதாரத்தை விரும்பி இருக்கும். ஆனால் பகவானுக்கு ஒரு ஆதாரம் இருக்க வேண்டாம். சிறிது களைப்பு என்பது உண்டாகாமல் உள்ள எண்ணற்ற செயல்களை செய்தாலும் களைப்பு என்பதே கிடையாது. உனது சரீரத்தை தாங்குவது போன்று எளிதாக தாங்கி நிற்கிறாய் உலகத்தை. இதுவே உன்னுடைய பலம் என்னும் குணமாக உள்ளது. இந்த குணமானது மற்ற பொருள்கள் அனைத்துக்கும் வேறொன்றை காரணமாகவும் காரியமாகவும் கொண்டு நிற்பதை வேறுபடுத்தி காண்பிக்கிறது இந்த பலம் என்னும் குணம். அதாவது மற்ற எல்லா பொருள்களுக்கும் அவருக்கு வேறொன்றை காரணமாகவும் காரியமாகவும் கொண்டு நிற்கிறது மற்ற எல்லா பொருள்களும். ஆனால் இந்த பலம் என்னும் குணம் இவருக்கு வேறு எதுவும் காரணமில்லை. அதுதான், வேறு எதுவும் ஆதாரம் கிடையாது. இந்த பலம் என்ற குணத்தின் ஸ்வரூபத்தையும் பலத்தையும், அதாவது ஸ்வரூபத்தையும் அந்த பலம் என்ற குணத்தின் மகிமையையும் அதனால் ஏற்படும் பயனையும் அருளி செய்கிறார். சகல வஸ்துக்களும் ஒரு ஆதாரத்தை விரும்பி இருக்குமாதலால் பகவானுக்கும் ஒரு ஆதாரம் இருக்க வேண்டுமே அப்படின்னு சிஷ்யன் சாந்தோக்கிய உபனிஷத்தில் தன்னுடைய ஆச்சாரியனை வினவுகிறான், கேட்கிறான். எல்லா வஸ்துக்களுக்கும் ஒரு ஆதாரம் இருக்குது, பகவானுக்கு ஒரு ஆதாரம் இருக்கணுமே, அது என்ன அப்படின்னு அவன் கேட்குறான். அதற்கு அவர் தெரிவிப்பது பகவான் தம்முடைய மகிமையையே ஆதாரமாக உடையவர் என்று விடையளிக்கிறார். அதுதான் இந்த ஸ்லோகத்தில் ஸ்ரீ பராசர பட்டர் எடுக்கிறார். தனக்கு ஒரு ஆதாரமும் இல்லாமல் அளவு கடந்த செயல்களை செய்பவனாய் சகல சராச்சரங்களையும் சிறிதும் சிரமமில்லாமல் தன் சரீரத்தை தாங்குவது போல் தாங்கி நிற்பது, அதுதான் உமது பலம் என்று சொல்லப்படுகிறது. இந்த குணத்தினால் தேவரீருக்கு கிட்டுவது யாது அப்படின்னா, உலகத்தில் காணப்படுகிற பொருள்களெல்லாம் பிரிதொன்றை வேறொன்றை சார்ந்து ஒரு காரியத்தை தோற்றுவிக்க செய்ய காரணம் காண்கிறோம். எம்பெருமான் செய்கிற காரிய சிருஷ்டி கிரமம் அப்படி கிடையாது. இது லோக விலக்ஷணம். லோகத்தில் இருப்பதை விட வேறுபட்டிருப்பது என்ற தெளிவு பிறப்பிப்பது இந்த குணத்தின் பிரயோஜனம் என்று தெரிவிக்கிறார். ஸ்வமஹீமஸ்திதிரீஷ புருஷக்ரியோ அப்யகலித ஸ்ரமயேவ பிபர்ஷியத்
வபுரிவஸ்வம் அசேஷமிதம் பலம் தவ பராஸ்ரித காரணவாரணம். ஈஷா, எல்லாவற்றுக்கும் தலைவரான அரங்கநகர் அப்பனே, ஸ்வமஹீமஸ்திதிஹி, தேவரீருடைய மகிமையினாலே நிலை நிற்பவரான தேவரீர், மகிமையிலேயே நிலை நிற்பவரான தேவரீர். புருஷக்ரியா அபி, அளவு கடந்த தொழில்களை செய்பவராயிருந்தாலும், மிகப்பெரிய தொழில்களை செய்பவராயிருந்தாலும், அகலித ஸ்ரமஹா ஏவ, களைப்பு சிறிதும் இல்லாதவராக, அசேஷம், உலகிலுள்ள எல்லாவற்றையும் ஒன்று விடாமல், ஸ்வம், தேவரீரது, வபுகு இவ, திருமேனியை தாங்குவது போல, பிபர்ஷி, எப்போதும் தாங்கி வருகிறேன். இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் ஒன்று விடாமல் தேவரீருடைய திருமேனியை தாங்குவது போல தோன்றி வருகிறேன். இதியத், இப்படி எது உண்டோ என்கிற யாதொன்று உண்டோ, தத், அதை, தவ, தேவரீருடைய பலம், பலம் என்ற கல்யாண குணமாகும். இதம், இந்த பலம் என்ற குணம், பர ஆஸ்ரித காரணவாரணம், பிறரை ஆசிரயித்தால் வந்தது என்பதை விளக்குவதாய் அமைந்தது. இது, இந்த பலம் என்ற குணம் பிறரை ஆசிரயித்ததால் வந்தது என்பதை விளக்குவது, அது இல்லை என்று தெரிவிப்பது. ஸோ இதில் எம்பெருமான் பலம் என்ற கல்யாண குணத்தை விளக்கி அருள்கிறார். முன்னைய சொன்ன மாதிரி சாந்தோக்கிய உபநிஷத்தில் பூம வித்யையில் சிஷ்யன் கேட்குறான், அதுக்கு ஆச்சாரியன் பதில் சொல்கிறான். பகவானுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கணுமேனு கேட்ட சிஷ்யனுடைய கேள்விக்கு பதில், யத்ர நான்யத் பஷ்யதி நான்யத் ஸ்ருணோதி நான்யத் விஜானாதி ச பூமா என்று பூம வித்யையில் தொடங்கி கடைசியில் ச பகவஹா குத்திர பிரதிஷ்டிதா இதி ஸ்வே மகிம்னி யதிவா மகிம்னி இதி என்று உள்ளது. உலகத்தில் ஒவ்வொரு பொருளுக்கும் ஏதோ ஒரு பொருள் ஆதாரமாயிருக்கும். எல்லாவற்றிற்கும் ஆதாரமான பரமாத்மாவுக்கு எது ஆதாரம் என்ற கேள்வியின் கருத்து பதில் கூறுகிறார். ஸ்வமகிம்னி இதி, அந்த பரமாத்மா தமது பெருமையால், தமது மகிமையால் தனக்குத்தானே ஆதாரமானவர். இவருக்கு வேறொரு பொருள் ஆதாரமாவதில்லை என்பது கருத்து. ஸ்வே மகிம்னி என்பதை ஸ்ரீ உபனிஷத் பாஷ்யக்காரர் சொல்கிறார். ஸ்வயம் தாசாஸ்தபஸ்தி பஸ்வினஹ இதிவத் அநாதாரஹ இத்யபிப்பிராயஹ, தானே, வேற எதுவும் ஆதாரம் இல்லை. தர்மோபத்தேஷ்ச என்று பிரம்மசூத்திரம், அதில் 1, 3, 2 அந்த சூத்திரத்தில், அதில் ஸ்ரீபாஷ்யத்தில் பாஷ்யக்காரர் அதை தெரிவிக்கிறார். ஸ்ரீ சுக்தி ஸ்வே மகிம்னி இதி அநாதாரத்வம், இது ஸ்ரீ பாஷ்யக்காரரின் ஸ்ரீ சுக்தி. ஸ்வே மகிம்னி இதி அநாதாரத்வம், இதையே இங்கு ஸ்ரீ பட்டர், பராசர பட்டர் ஸ்வமகிமஸ்திதிஹி என்று அருளினார். இந்த பூமாதிகரண தாத்பரியத்தை விளக்குவதற்காக ஆஸ்வமேதிக பருவ வச்சனத்தை சுவாமி தேசிகன் பரதேவதா பாரமார்த்திய அதிகாரத்தில் எடுக்கிறார். இவர்களுக்கு ஆஸ்வமேதிக பருவத்தில் வச்சனம் பெருமாள் தெரிவிக்கிறார். பெருமாள் தானே அருளி செய்கிறார். ஆஸ்வமேதிகத்தில் பகவான் ஆஸ்ரயணீயன் என்னும் இடத்தை இவர்களுக்கு அதாவது நம் போன்ற ஜீவாத்மாக்களுக்கு பிரம்ம, ருத்ரன், இந்திரன் எல்லாரையும் சேர்த்து எல்லாருக்கும் அவன் ஆசிரயணியன் பகவான் என்னும் இடத்தையும், பகவானுக்கு ஒரு ஆசிரியனியர் இல்லை, அவனுக்கு வேறு யாரும் ஆசிரியிக்க வேண்டியதில்லை என்னும் இடத்தையும் பகவான் எப்படி சொல்கிறான் அப்படின்னா, ருத்ரம் சமாஸ்ரிதா தேவாக ருத்ரோ பிரம்மாணம் ஆஸ்ரிதா பிரம்மா மாம் ஆஸ்ரிதோ ராஜன் நாகம் கஷ்டித் உபாஸ்ரிதா மமாஸ்ரயோ ந கஷ்டித்து சர்வேஷாம் ஆஸ்ரயோ ஹ்யஹம். அதாவது ருத்ரம் சமாஸ்ரிதோ தேவாக, தேவர்களுக்கு ருத்ரன் ஆசிரயிக்கப்படுபவன். தேவர்கள் ருத்ரனை ஆசிரயிப்பார்கள்னா அவரிடம் வேண்டிக் கொள்வார்கள், பிரார்த்திப்பார்கள். அவர் மூலம்
தன்னுடைய காரியத்தை சாதித்துக் கொள்வார்கள், ஆசிரயிப்பார்கள். ருத்ரோ பிரம்மாணமாஸ்ரிதா, ருத்ரன் பிரம்மாவை ஆசிரயிப்பான். பிரம்மா மாம் ஆஸ்ரிதோ ராஜன், பிரம்மா என்னை ஆசிரயிப்பார் ஏ ராஜன். நாகம் கஷ்டித் உபாஸ்ரிதா மமாஸ்ரயோ ந கஷ்டித்து சர்வேஷாம் ஆஸ்ரயோ ஹ்யஹம், நான் யாரையும் ஆசிரயிக்க வேண்டியதில்லை, ஆசிரயிக்க மாட்டேன். மமாஸ்ரயோ ந கஷ்டித்து சர்வேஷாம் ஆஸ்ரயோ ஹ்யஹம், எல்லாம் என்னை ஆசிரயிக்கும் என்று தானே அருளி செய்தான். இவ்வளவு அகண்ட பிரம்மாண்டங்களையும் 1000 பிரம்மாண்டங்களையும் எப்போதும் தாங்கி வரும்போதும் அவருக்கு சிரமமே இல்லை. இதுதான் பலம். இதை விஷ்டபியாகம் இதம் கிருஷ்ணம் ஏகாம்சேன ஸ்திதோ ஜகத் என்ற போதும் காட்டி அருளினார். அவலீலையாக தாங்கி வருகிறார். அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதி லீலை அவலீலையாக தாங்கி வருகிறார். ஆத்மா அது அதன் உடலை தாங்குவது போல். இது ஒரு பெரிய ஆச்சரியம் இல்லையே? நம்ம இவ்வளோ பெரிய 60-70 கிலோ உடம்ப அனாயாசமாக டக்குன்னு ஏந்துக்கிறோம், அப்படியே நடந்து போகிறோம். நம்முடைய 2 சின்ன காலால் அந்த நம் உடலை தாங்குகிறோம். எப்படி? அதுதான் அந்த ஆத்மாவோட பலம், நம்முடைய ஜீவாத்மாவோட பலம். இந்த குட்டி உடம்பை தாங்கிறது. அவன் அண்ட சராசரங்கள், அத்தனை ஜீவராசிகள், அத்தனை 7 கடல் மலை, அத்தனை உலகங்களையும் எம்பெருமான் தாங்கி வரும்போதும் அவருக்கு சிரமம் கிடையாது. எப்படின்னா உடலை தாங்குவது போல ஒரு பெரிய காரியம் இல்லையே, அதை போல என்று ஸ்வம் வபுரிவ என்று தெரிவிக்கிறார். ஸ்வம் வபுகு இவ, தேவரையருடைய திருமேனியை தாங்குவது போல தாங்கி வருகிறது. அடியேன் தன்யோஸ்மி. ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः.